கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆம், தேவனுடைய உயிர்த்தெழுந்த நாளை நாம் மனமகிழ்ச்சி நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த விதமாக இந்த நாளும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்குரிய நாள். இந்த நாளிலும் கர்த்தர் இப்பொழுது ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய நடுவிலே இருக்கிறார் என்பதற்கான ஒரு அடையாளமாக, நம்முடைய நடுவிலே இருப்பதற்காக அவர் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார் என்பதை குறித்தும் நாம் தியானிக்க இருக்கிறோம். அவர் மனுஷரின் மத்தியிலே இருக்கிறார், மனுஷரின் நடுவிலே இருக்கிறார். அதுக்காக ஒரு பாடலை பாடி நாம் இந்த நாளினுடைய நிகழ்ச்சியை தொடங்குவோம். ஹல்லேலூயா. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவம் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தன் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனதையும் அவரே. ஜீவனாலே தன் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனதையும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான பாடல் இல்லைங்களா? அடுத்ததாக நாம் இந்த செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். ஒரு சிறு குறிப்புகளோடு இந்த செய்தியை முடித்து இறுதியாக மீண்டுமாக கிரண் சோஃபியா அவருடைய ஆராதனை பாடலை பாடி இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு முடிப்போம். அருமையானவர்களே, மனிதரின் நடுவிலே தேவன் இருக்கிறார். சகரியா 13:9 சொல்லப்படுவது என்னவென்று சொன்னால், அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். யார்? ஆண்டவர் நம்முடைய நடுவிலே இருப்பதனாலே, தேவனுடைய ஜனமாய் நாம் இருப்பதனாலே அவர் சொல்லுகிறார், அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள், நான் அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்பேன். அவர் தொழுது கொள்ளும் போது அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பார். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன். ஆண்டவர் சொல்றாரு, இது என் ஜனம் என்று சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் அதைத்தானே சொல்லிக் கொண்டிருக்கோம். ஆண்டவர் நம்முடைய ஜனமா அவர் நம்மளை ஏற்றுக்கொண்டாரு. நாம என்ன சொல்றோம்? அவரே என் தேவன், அவரை அன்று இந்த உலகத்துல தேவன் ஒருவரும் கிடையாது என்று சொல்லி நாம் எல்லோர் மத்தியிலும் நாம் சாட்சியாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஆண்டவரே, அப்படியானால் இந்த தேவன் எங்கே இருக்கிறார், எப்பொழுது இருக்கிறார், மனிதன் மத்தியிலும் எந்த இடத்துல இருக்கிறார் என்று நாம் தியானிப்போமையானால், இங்கே பாருங்க, சீஷன் மத்தியிலே தேவன் சொல்லுகிறார். மத்தேயு 18:20 18ஆம் அதிகாரம் 20 சொல்லுகிறார், 2 பேராவது 3 பேராவது என் நாமத்திலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருப்பேன். ஹல்லேலூயா. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது நாம் எல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஒரு இடத்துல இருக்கலாம், நான் ஒரு இடத்துல ஒரு மூலையிலே இருக்கலாம். ஆனாலும் கூட தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய நடுவிலே தேவன் இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் உங்களுக்கு வேண்டும். நான் விசுவாசிக்கிறேன். அருமையானவர்களே, அப்படியானால் இப்படி நம் மத்தியிலே நம்முடைய நடுவிலே இருக்கக்கூடிய தேவன் அவர் எதை விரும்புகிறார்?
அவர் விரும்புவது பொருளை அல்ல, பொருளை அல்ல, எந்த விதமான ஒரு பணம் காசு எதுவுமே அவர் விரும்பவில்லை. அவர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அவரை துதிக்க வேண்டும். அவர் விரும்புகிற காரியம் இதுதான். பாருங்க, சாலமோனுடைய காரியத்திலே பார்க்கின்ற பொழுது சாலமன் 1000 சோத்திரபடிகளை செலுத்துகிறார். 1000 சோத்திரபடிகளை செலுத்திய பின் ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு எதப்பா வேணும்? அவன் சின்ன பையன், ஒரு ராஜ்யத்தை அவன் கிட்ட கொடுத்துட்டாங்க. அவன் சொல்றான், இவ்வளவு பெரிய திரளான ஜனங்களை கொடுத்துட்டீங்களாண்டவரே, இவரை வழி நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் வேணும். அவன் பொண்ணை கேட்கல, பொருளை கேட்கல, ஆஸ்தி கேட்கல, பாஸ்தி கேட்கல, நிலம் கேட்கல, மாடு கண்ணு குட்டி அதுவரை எதையுமே கேட்கல. அவன் கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு ஞானம் வேணும். இந்த மக்களை வழி நடத்தும், லட்சக்கணக்கான மக்களை வழி நடத்துவதற்கு எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டார். உடனே ஆண்டவர், நீ ஆஸ்தியை கேட்கல, பாஸ்தியை கேட்கல, ஐஸ்வர்யத்தை கேட்கல, எதுவுமே கேட்கல. ஆனா நீ இந்த மக்களை நடத்துவதற்கு ஞானத்தை கேட்டாயே, நான் ஞானத்தையும் கொடுத்தேன். அதோட யாருக்கும் இது வரைக்கும் கிடைக்காத, இனி கிடைக்க போகாததான ஒரு ஐஸ்வர்யத்தை உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஞானத்தையும் கொடுத்து ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தான். எதால? அவன் 1000 சோத்திரபடிகளை ஆண்டவருக்கு செலுத்தான், படி செலுத்தினான். இன்றைக்கு கூட நம்முடைய உதடுகளின் காலையாகிய சோத்திரபடிகளை நாம் ஏறெடுக்கின்ற பொழுது நமக்கு அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை தேவன் அள்ளி வழங்குவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது தனது 100வது சங்கீதத்திலே 4வது வசனத்திலே சொல்லுகிறான், அவருடைய வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். ஹல்லேலூயா. என்ன பண்ணணுமா? நம்ம இடத்திலே நாம செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், அவருடைய வாசல்களிலே துதியோடு வர வேண்டும், அவருடைய பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடு வர வேண்டும், பிரவேசிக்க வேண்டும், அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் அவர் எதிர்பார்ப்பது. அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எனக்குள்ளும் பார்த்தீர்கள் சொன்ன அந்த துதி எழும்ப வேண்டும், சோத்திரங்கள் எழும்ப வேண்டும், சோத்திரித்துக் கொண்டே இருக்க வேண்டும், ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த சோத்திரத்தை குறித்து கடந்த நாட்களிலே நான் சிறு குறிப்புகளை சொல்லியிருக்கிறேன். அதை போலவே இந்த நாளிலும் நீங்கள் இந்த சோத்திரத்தை ஏறெடுப்பதை மறந்து விடவே கூடாது. பவுல் அப்போஸ்தலன் சொன்னதை போல எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களோடு வேண்டுதலோடு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா காரியங்களும் நிறைவேறும். இப்பொழுதும் கூட இறுதியாக ஒரு ஆராதனை பாடலை பாடி இந்த நாள் நிகழ்ச்சியை நாம் முடிப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். தேவன் மீண்டுமாய் ஒரு தேவனை ஆராதிக்கும்படியாய் சொந்த பாடலை தேவன் பாட கொடுத்த தருணத்துக்காய் தேவனுக்கு மாத்திரம் துதிக்கிற மகிழ்வை மாத்திரம் செலுத்துகிறேன். என்னாலும் தேவனுக்காக மாத்திரம் இந்த பாடல். என் தேவனே உம்மை ஆராதிப்பேன், தூயவரே உம்மை துதித்திடுவேன். என் தேவனே உம்மை ஆராதிப்பேன், தூயவரே உம்மை துதித்திடுவேன். நல்லவரே சர்வ வல்லவரே, துணையாளரே எந்தன் ஆறுதலே. நல்லவரே சர்வ வல்லவரே, துணையாளரே எந்தன் ஆறுதலே. உமக்கு நான் என்ன செய்வேனையா, இந்த பாவி நான் உமக்கென செய்வேனையா. உமக்கு நான் என்ன செய்வேனையா, இந்த பாவி நான் உமக்கென செய்வேனையா. என் தேவனே உம்மை ஆராதிப்பேன், தூயவரே உம்மை துதித்திடுவேன். கண்ணீரின் கடலில் நான் முழுகின போதும் படகாக வந்து என்னை மீட்டீரையா. கண்ணீரின் கடலில் நான் முழுகின போதும் படகாக வந்து
செய்வேனையா உமக்கு நான் என்ன செய்வேனையா இந்த பாவிதான் உமக்கு என்ன செய்வேனையா தேவனே உம்மை ஆராதிப்பேன் தூயவரே உம்மை துதித்திடுவேன். ஹல்லேலூயா. பாருங்க என்ன அருமையான ஒரு நாள். இந்த நாள் பார்த்தீங்கன்னா மிகவும் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளாக இருக்கிறது. இந்த நாள் மாத்திரமல்ல, இந்த வாரம் முழுதும் கர்த்தர் தாமே உங்களை முழுமையாய் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசியுங்கள். நான் அதற்காக ஜெபித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக இந்த வாரம் முழுவதுமாக உங்களுக்கு மிக 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 மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.